உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உன்னதரும் நீரே நீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உன்னதரும் நீரே நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் காப்பவரும் நீரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் காப்பவரும் நீரே. என் பாவங்களை மன்னித்தவர் நீரே உயர்ந்தவர் உன்னதரும் நீரே நீரே. என் பாவங்களை மன்னித்தவர் நீரே உயர்ந்தவர் உன்னதரும் நீரே நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. லாசருவை எழுப்பினவர் நீரே. பாவியான ஸ்திரீயையும் மன்னித்தவர் நீரே. மரித்த லாசருவை எழுப்பினவர் நீரே. பாவியான ஸ்திரீயையும் மன்னித்தவர் நீரே. எனக்காக ஜீவனை தந்தவரும் நீரே. என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போபவர் நீரே. எனக்காக ஜீவனை தந்தவரும் நீரே. என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போபவர் நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உன்னதரும் நீரே நீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உன்னதரும் நீரே நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. பரிசுத்த நீரே பரமபிதா நீரே மகாபிரபு நீரே ராஜாவும் நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னதமானவர் நீரே நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேளையில தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பது
எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! அவனுடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு பாக்கியம்! இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது அழகா எழுதினதை பார்க்கிறோம். சங்கீதம் 138:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரிகளை நெகிழ்விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா! அப்பாவுடைய பாதத்துல எப்பொழுதெல்லாம் வந்து நிற்கிறோமோ, நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா! யாக்கோப்பு போராடினார், ராம் முழுவதும் போராடினார். காலையிலே அவருடைய சகோதரர் ஏசா வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன நடக்கும் என்று தெரியல. ஆனா போராடி இரவு முழுவதும் போராடினார், பொழுது விடியும் வரை போராடினார். தேவனுடைய பாதத்தில் பொழுதும் விடியும் வரை நாம் போராடுவோமானால் நம்முடைய போராட்டத்துக்கு ஒரு பலன் உண்டு. மனுஷரிடத்திலேயோ உலக காரியங்களிலோ போராடுகிறது அது வேஸ்ட், அது பிரயோஜனம் இல்லை. அன்னை தேவனுடைய பாதத்திலே போராடிப்பார். ஒரு காரியத்துக்காய் நிற்கிறாயானால், ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறாயானால், அந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் போராடிப்பார். வாழ்க்கையில விரிய நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மகனே, சகோதரனே, வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஒரு பாடலை, இந்த பாடல் திரு யாக்கோப்பை போல நான் போராடினேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன். எலியா கருத்தாய் ஜெபித்தார், கருத்தாய் ஜெபித்தார். நம்முடைய ஜெபத்தில் ஒரு கருத்து வேணுங்க, நம்முடைய ஜெபத்தில் ஒரு கருத்து வேணும். இன்னைக்கும் வாழ்க்கையில ஒரு கருத்து இல்லாதனால, ஜெபத்தில் ஒரு கருத்து இல்லை. ஒரு உயர் அதிகாரத்தில் நம்ம பேசுவோமானா எவ்வளவு கருத்தாய் போய் பேசுவோம், பயபக்தியாய். இந்த ஜெபத்தில் ஒரு கருத்து வேணும். எலியா என்பவன் தம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் வேண்டுதல் செய்தார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஜெபம் ஒரு வித்தியாசமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா! இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவேன், என்னோடு கூட பாடி மகிமைப்படுத்துங்க. யாக்கோப்பை போல போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன். உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நீ தேவ சமூகத்தில் நீ போராடுவாயானால் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் போராட்டத்துக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாமா? யாக்கோப்பை போல போராடுவேன். எல்லாரும் என்னோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். எல்லாரும் உற்சாகமா அன்னால போல ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா! அழுது ஜெபித்திடுவேன். எல்லாரும் கேட்கலாமா? ஆமென். அன்னாலை போல அழுகின் ஜெபம் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும்.
சோர்ந்து போகாதே. எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ நிச்சயமாக வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவே. என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவே. விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டே. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். யாக்கோப்பை போல நான், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். கர்மேல் பர்வத்தில் நின்றுடுவேன், அக்கினி இறங்கி வர ஜெபித்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். எஸ் எஸ். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்குவரை ஜெபித்திடுவே. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்குவரை ஜெபித்திடுவே. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே, நான் விடமாட்டேன், ஆமென், அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டே. விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டே. விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டே. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடு. சொல்லுங்க, யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டே, நான் விடமாட்டே, அப்பாவின் பாதத்தை விடவே மாட்டேன். இரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, glory to God. பரிசுத்த ஆவியினுடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல ஒரு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். அடையாளங்களை, அற்புதங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்வீராக, இன்றைக்கு செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம், ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், அதிசயம் இன்றைக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னத்தோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னை யாருமே விசாரிப்பதற்கு இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா?
என்னை யாருமே என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை, ஒரு சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தில் மகிமையோடு பிரசன்னத்தோடு ஹல்லேலூயா, தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரே உங்களை அற்புதம் மகிமையின் தேவன் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிறாயா? என்னை விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லை, என் வாழ்க்கை ஒரு தனிமையின் பாதை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போகாதே மகனே, மகளே, சோர்ந்து போகாதே. உன்னுடைய நிலைமையோட சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை நினைத்தருளும் என்று சொல்லி, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்க போகிறோம். என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்தில் கேட்கலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி சொந்தங்களும் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். சொந்தங்கள் எல்லாம் எதிரியாய் நின்று விட்டார்கள். என்னை நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனார்கள். கலங்குகிறாயோ? ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கை ஒரு தனிமையின் பாதையில இருக்கிறேன். சொந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமை பெற்றோடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த நம்பிக்கையை கர்த்தர் கெடுக்கவே மாட்டார். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஆமென். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாருங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி கலங்குகிறது. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். உன் தழும்புகளால் சுகமானே, உன்னுடைய காயங்களால் சுகமானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களா? ஆமென். அவருடைய காயத்தினாலும் சுகமாவோ. ஆமென். எஸ், ஹல்லேலூயா. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உம் ஆவியினால் நான் பெலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் ஆவியினால் நான் பெலனானே. நான் பெலனானே, நான் பெலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை.
சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லே. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில எந்தெந்த சொந்தங்கள், வாழ்க்கையில சோர்ந்து போன வாழ்க்கை, சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க, வாயை திறந்து நமக்கென்று சொல்லலாமா? கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமை பெற்றோடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் 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 கர்த்தருடைய பாதத்துல, ஆண்டவரே இன்றைக்கு நீ நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், இன்றைக்கு நீ நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். தேங்க்யூ லார்ட். எஸ்ஐயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு உனக்கு ஒரு சகாயம் பண்ண போகிறார். இன்றைக்கு ஆண்டவரும் வாழ்க்கையிலே ஒரு சகாயம் செய்ய போகிறார். 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். கர்த்தர் உன் அருகில் நிற்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நன்றி. அவனுடைய பிரசன்னத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே,
நன்றி ஐயா. சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா 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 சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல வைக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாத, சோர்ந்து நிற்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டீர். அதற்காய் நன்றி சொல்லி துடிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், தெய்வீக கரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதிசயங்களோடு அற்புதங்களோடு தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும், அதிசயங்களை காணப்பண்ணும். எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜெபம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களோடு இந்த துதி நேரத்தில் எங்களோடு கூட இணைந்தபடியால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஆமென். God bless you.